வணக்கம். இது கைவிடுக்கும் கைடு சேனல் நண்பர்களே. இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, மாற்றுத்திறனாளிகள் பலரும் ஏஏவி கார்டு சம்மந்தமாக எனக்கு இன்னும் ஏஏவி கார்டு மாறலை, என்ன செய்கிறது, ஏது செய்கிறதுன்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கமும், அது தேசிய அளவில் அங்கம் வகிக்கக்கூடிய ஊனமுற்றோருக்கான தேசிய மடியும் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளுக்கான பலகட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்தியா முழுவதும் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறது. அப்படிப்பட்ட போராட்டத்தின் விளைவாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக டெல்லி உயர்நீதிமன்றமானது ஒரு உத்தரவை இட்டது. அந்த உத்தரவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் வசிக்கக்கூடிய குடும்பத்தை, அந்த குடும்பத்திற்கு வசதி இருக்குதோ வசதி இல்லையோ அந்த குடும்பத்தை உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர்களுக்கான உணவை உத்தரவாதப்படுத்த வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே மாற்றுத்திறனாளிகள் இடம்பெற்றுள்ள ரேஷன் கார்டுகள் அனைத்தையும் ஏஏவி கார்டுகளாக மாற்ற வேண்டும். அதாவது அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே 35 கிலோ அரிசி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இப்போ நம்மள மாற்றுத்திறனாளிகளில் பெரும்பகுதி பார்த்திங்கன்னா 3 வகையான கார்டுகள், மாற்றுத்திறனாளிகள் மட்டுமில்லை எல்லாருக்குமே 3 வகையான கார்டுகள் கொடுக்குறாங்க. ஒன்று என்பிஹெச்ஹெச், அதாவது நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகை கார்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஹெச்ஹெச், ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கார்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏஏஒய், அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படிங்கிற கார்டு. ஆனால் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுக்கு என்ன கார்டு கொடுக்கணும்னா ஏஏஒய் கார்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் இருக்கிற போது, இந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் வாங்கினவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பல பேருக்கும் என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் கார்டு தான் இருக்குது. அப்போ இதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் என்ன பண்ணோம்னா, இந்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்கும் இதை பற்றி ஒரு அவேர்னஸை கொடுத்து அவங்கள்ட்ட மனுக்களை பெற்றோம். மனுக்களை என்ன பெற்றோம் அப்படின்னா, சாதாரண வெள்ளை பேப்பர் தான். அனுப்புனர், பெறுநர், மாவட்ட ஆட்சியர் அவர்கள், ஐயா வணக்கம், டெல்லி உயர்நீதிமன்றமானது மாற்றுத்திறனாளிகள் இடம்பெற்றுள்ள கார்டுகள் அனைத்தையும் ஏஏவி கார்டுகளாக மாற்ற உத்தரவிட்டுள்ளது. அந்த உத்தரவின் அடிப்படையில் எனது கார்டில் டேஸ் என்பவர் மாற்றுத்திறனாளியாக உள்ளார். எனவே எங்களது குடும்ப அட்டையை ஏஏவி கார்டாக மாற்றி 35 கிலோ அரிசி எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டுட்டு, யூடிஐடி கார்டு, பழைய மாற்றுத்திறனாளி புக்கு இருந்துச்சுன்னா அதையும் இணைச்சிடலாம், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இதை மட்டும்தான் இணைச்சி நாங்கள் கொடுத்தோம். வேறு எந்த விதமான நடைமுறையும் நாங்கள் செயல்படுத்தலை. அப்போ இதை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சம்மந்தப்பட்ட மாற்றுத்திறனாளியை கூப்பிட்டு விசாரித்தாங்க. இதில் திரும்ப சில மாவட்டங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வறுமை கோட்டு கீழே ஒரு பட்டியலை எடுத்துகிட்டு வாங்க, அதை எடுத்துகிட்டு வாங்க, இதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி பல ஆவணங்களை கேட்பதாக பல மாற்றுத்திறனாளிகளும் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ஆவணமுமே கேட்க தேவையில்லை. அவங்க மாற்றுத்திறனாளியாக இருக்காங்களா, அந்த குடும்பத்தில் அந்த மாற்றுத்திறனாளி இருக்காரா, அந்த ரேஷன் கார்டில் அந்த மாற்றுத்திறனாளிய பேர் இருக்குதா, இதைத்தான் பார்ப்பாங்களே ஒழிய வேறு எந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உத்தரவு அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டையை மட்டும் இணைத்து, புகைப்படம் கூட அதில் கிடையாது, நாம் இணைச்சி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, தாசில்தார் வெரிஃபை பண்ணுறாங்க. வெரிஃபை பண்ணி இவர் உண்மையிலேயே மாற்றுத்திறனாளி தானா என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு அவர் ஓகே பண்ணி என்ன செய்வார்னா, டிஎஸ்ஓன்னு சொல்லக்கூடிய மாவட்ட வழங்கல் அலுவலருக்கு, முதல்ல வட்ட வழங்கல் அலுவலருக்கு வரும். அதுக்கப்புறம் மாவட்ட வழங்கல் அலுவலர் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க சரி பண்ணிவிட்டு அவங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, மாநில அதிகாரிகளுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க தான் இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஏவி கார்டாக மாற்ற ப்ராசஸ் செய்வாங்க. பொதுவாக நம்ம மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது பேர் மாற்றம், அட்ரஸ் மாற்றம், செல் நம்பர் மாற்றுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய தாசில்தாரை செஞ்சுருவாங்க. ஏன்னா இதில் எந்த விதமான நட்டமும் கிடையாது. ஆனால் நீங்கள் வகை மாற்றம் அப்படின்னு வருகிறது, பிஹெச்ஹெச் கார்டை ஏஏவி கார்டாக மாற்றுறது, என்பிஹெச்ஹெச் கார்டை ஏஏவி கார்டாக மாற்றுறதுங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த அரிசி சம்மந்தப்பட்ட விஷயம். கூடுதல் அரிசி 35 கிலோ அரிசிங்கிறது 20 கிலோ அரிசி கொடுக்கும்போது 15 கிலோ அரிசி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு மாறிச்சுன்னா 150 கிலோ அரிசி கூடுதலாக கொடுக்கணும். அப்போ அந்த ரேஷன் கடைக்கு ஒரு 5000 கிலோ வருது அப்படிங்கும்போது 5150 கிலோங்கும்போது 150 கிலோ ஷார்ட்டேஜ் வரும். அப்போ அதை என்ன பண்ணணும், அது சென்னையில் தான் நம்ம மாற்ற வேண்டியிருக்கு. அப்போ தான் உணவுப் பொருட்கள் கூடுதலாக வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற இடத்துல சென்னையில் தான் மாறி வரும். இதில் என்ன ஒரு கொடுமைனா, எப்போ மாறும் எப்போ மாறாது, எந்த அடிப்பில் எப்போ மாற்றுறாங்க அப்படிங்கிற எந்த விஷயமும் நமக்கு தெரியாது அப்படிங்கிறதா. நம்ம வாட்டுக்கு வாங்கிட்டு இருப்போம், திடீர்னு போனால் உங்களுக்கு 35 கிலோ வந்துருச்சுங்க அப்படின்னு ரேஷன் கார்டு சொல்லுவாங்க. சரி நம்ம வாங்கிக்கலாமே ஒழிய மாறிடுச்சா இல்லையாங்கிற தகவல் கூட நமக்கு தெரிவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தை பல்லாயிரக்கணக்கான மனுக்கள் கொடுத்து எல்லாம் மேக்ஸிமம் ஒரு 80% 100% மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏஏவி கார்டுகளாக நம்ம மாற்றி இருக்கோம் அப்படிங்கிறதான். இது ஒரு பக்கம் அரசாங்க ப்ராசஸ், அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிறாங்க. ஆனால் இதுலேயும் மிகப்பெரிய
மிகப்பெரிய ஊழல் என்பது நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. ஒரு மாற்றுத்திறனாளிகிட்ட, ஒரு கையில்லாத, கால் இல்லாத, கண் இல்லாத மாற்றுத்திறனாளிகள், உயரம் தரப்பட்ட மாற்றுத்திறனாளிகள்கிட்ட கூட அந்த நியாய விலைக்கூடிய ஊழியர்கள் நியாயமே இல்லாமல் அரிசியை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்குது. வழக்கமாகவே நம்ம வாங்குகிறோம், 35 கிலோ அரிசி வாங்குகிறோம், இல்லை 20 கிலோ அரிசி வாங்குறோம்னா 1 கிலோ 2 கிலோ கம்மியாக தான் இருக்கும். ஜீனி வாங்கினாலும் ஒரு 200 கிராம் கம்மியாக தான் இருக்கும். அதான் ஒரு கவிதையோட சொல்லுவாங்க, ரேஷன் கடைக்காரருக்கு குழந்தை பிறத்தது எடை குறைவாக அப்படின்னு ஹைக்கூ கவிதை சொல்லுவாங்க. நியாய விலை கடைக்காரருக்கு குழந்தை பிறந்தது எடை குறைவாக அப்படின்னு சொல்லி ஹைக்கூ கவிதை ஒரு 3 வரி கவிதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா பொருள்கள்லையுமே நம்ம எதை தடுக்கவே முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட அவங்களுக்கும் பல சிக்கல்கள் சொல்கிறாங்க, அதுக்குள்ளே நம்ம போகலை. அப்போ எடை குறைவாக தான் போகிறாங்க. சரி, 1 கிலோ 2 கிலோ 1/2 கிலோ 100 கிராம் பிடிச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல. இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பழனியில் இதை 3 விஷயத்தை நாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது ஒரு பக்கவாதம் பாதிக்கப்பட்ட ஐயப்பன்கிற மாற்றத்தினாலே, கண்ணும் செயலிழந்த முழுவதுமாக பார்வையற்ற ஆறுமுகம் அப்படிங்கிற மாற்றத்தினாலே, இன்னொரு உயரம் தலைவிட்ட காளியம்மாள் அப்படிங்கிற மாற்றத்தினாலே, இந்த 3 பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடந்த அக்டோபர் மாதமே வந்து அவங்களுக்கு வந்து ஏஏவை கார்டாக மாறிடுச்சு. வழக்கமாக அவங்களுக்கு 15 கிலோ கார்டு தான். 15 கிலோ கார்டை நம்ம சங்கத்திலேருந்து மனு கொடுத்ததன் அடிப்படையில் 35 கிலோவாக மாறிடுச்சு. ஆனால் 35 கிலோ மாறினதை அந்த ரேஷன் கடை ஊழியர் அந்த சம்மந்தப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு சொல்லாமல் 15 கிலோவை மட்டும் கொடுத்துட்டு ஒவ்வொரு மாதமும் 20 கிலோ வீதம் இந்த மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதங்களாக 20 கிலோ அரிசியை அவர் திருடிட்டு இருக்காங்க. அவங்க திருடினது அதை பற்றிய புகார்களை போடுறேன் பாருங்கள். என் பேர் ஆறுமுகம். நான் 2 கண்ணும் பார்வையில்லாத மாற்றுத்திறனாளி. நான் கோதமங்கலத்தில் வசித்து வருகிறேன். என்னுடைய ரேஷன் கார்டு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 வருஷமாக என்னுடைய ரேஷன் கார்டு வந்து ஏஒய் கார்டாக மாற்ற சொல்லி நான் கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் எனக்கு இன்னும் மாறவே இல்லை. சமீபத்தில் நான் பல முறையும் நான் ரேஷன் கடையில் கேட்கும்போதும் கூட எனக்கு வந்து இன்னும் உங்கள் கார்டு மாறலை அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ரேஷன் கார்டை வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது, ஆன்லைனில் போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 9வது மாதமே என்னுடைய ஏஒய் கார்டு மாறிடுச்சு, 35 கிலோ அரிசி மாறிடுச்சுன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் எனக்கு வந்து இந்த 9 மாதமாகவே எனக்கு வந்து 15 கிலோ அரிசி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வாழ்வாதாரமே இந்த இதுதான். நாங்கள் வந்து இந்த ரேஷன் பொருளை வச்சு தான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த 9 மாதமாகவே எனக்கு வந்து 20 கிலோக்கு மேலே கிட்டத்தட்ட வந்து 20 கிலோ அரிசி எடுத்து இவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் தமிழக அரசாங்கம் உங்க மீது நடவடிக்கை எடுக்குமான்னு உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னை மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி மாதிரி இனிமேல் எந்த மாற்றுத்திறனாளியும் பாதிக்கப்படக்கூடாது. இப்போ பொறுப்பேற்றிருக்க தமிழக அரசாங்கம் எங்களுக்கு வந்து நல்ல உரிமையை பதிலை எங்களுக்கு அளிக்கணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். பாகருக்கு சேர்ந்த மேட்டுப்பட்டி மாற்றுத்திறனாளி, உயரம் கம்மியான மாற்றுத்திறனாளி ரேஷன் கடையிலே 35 கிலோ அரிசி போட வேண்டியது மாதம் ஒரு முறை 15 கிலோவை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு எனக்கு தேர்ந்த நடவடிக்கை எடுத்துக்கொள்ளாது. எனக்கு மாதம் ஒரு முறை 35 கிலோ அரிசி போடுறதே 15 கிலோ மட்டும் போட்டுட்டு 20 கிலோவை ஒழிச்சுக்கிட்டார்கள். இனிமேல் போடுறதே எனக்கு நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். என் பேர் அமுதவல்லி. நான் பாரதி நகரில் குடியிருக்கிறேன். என் வீட்டுக்கார் மாற்றுத்திறனாளி. ரேஷன் கடையில் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தேன். நான் மாற்றுத்திறனாளி ஏஒய் கார்டாக மாற்ற சொல்லி மாறிடுச்சுன்னு தாலுகா அரிசி போய் கேட்டதுக்கு 35 கிலோ அரிசி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கடையில் வந்து 16 கிலோத்தையும் கொடுக்குறாங்க. 8 மாதமாக மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் 8 மாதமாக 16 கிலோத்தையும் கொடுக்குறாங்க. எப்படி எங்கள்கிட்ட இருந்து 20 கிலோ அரிசி எடுத்துக்கிறாங்க? இது எப்படி மாற்றுத்திறனாளியை நாங்கள் குறைக்கிறது? பார்த்தீங்களா நண்பர்களே, இப்படி 3 பேரும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அவளே வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல், அப்போ வேலை நமக்கு கிடையாது, வறுமை, தொழில் கிடையாது, லோன் கிடையாது, நம்ம கேட்குற உபகரணங்கள் வாகனங்கள் கேட்டால் வாகனங்கள் கொடுக்க மாட்டேறீங்க, பல விஷயங்கள் நம்ம பின்தங்கியிருக்கோம். ஒன்றுமே இல்லாட்டியும் நான் உயிர் வாழ்கிறதுக்கு அரிசியவாவது கொடுங்கடா, ஆனால் அரிசியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கினா அதுக்கு என்ன பண்ணுறான், அதில் வந்து நம்மளை ஏமாற்றி 20 கிலோ அரிசியை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதற்கு இப்போ அதற்கு எதிராக மிக கடுமையான ஒரு அறிக்கையை வெளியிட்டு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 ஊழியர்களும் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ண உடனே அவங்க வந்து கதறான் நம்மள்ட்ட வந்து, ஐயா தயவுசெய்து காப்பாற்றுங்க, எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, 20 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த வேலைக்கு வந்தேன், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிறான். அப்போ உன் குடும்பம் எப்படி பெருசாக இருக்குது, 30 லட்ச ரூபா செலவு பண்ணி வந்தால் 20 லட்ச ரூபா செலவு பண்ணி வந்தேன், இப்போ தான் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நீ சொல்கிறியே, அப்போ எங்களுடைய நிலைமை யோசிச்சுப்பார். நான் தான் திருப்பி அந்த ரேஷன் கடை பணியாளர்கிட்ட கேட்டேன், பக்கவாதம் வந்து மாற்றத்தினால இருந்தார்ல, ஒரு கையையும் ஒரு காலையும் பாதிக்கப்பட்டிருந்தார்ல, நீ என்ன பண்ணுற, ஒரு கையும் ஒரு காலையும் கட்டிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் நட, அப்போத்தே அதனுடைய வலி வருத்தம் தெரியும். அதே மாதிரி கண்ணில் வந்து ஃபுல்லாக வந்து பஞ்சை வச்சு கட்டி நீ ஃபுல்லாக வந்து கண்ணை கட்டிட்டு நான் சொல்கிற ஒரு 200 மீட்டர் நீ நட, வேறு எதுவுமே செய்ய வேண்டாம்ப்பா, நீ நடந்து காமிச்சா தான் உனக்கெல்லாம் ஈஸியாக தெரியுது. பார்வையற்றவன் தானே போயிட்டு போகிறேன், கை கால் உணர்ந்தானே அவன் போயிட்டு போகிறான், ஆனால் அவன் இந்த வேட்டியை கட்ட முடியாதியா,
வேட்டி கட்ட முடியாட்டி பரவாயில்ல, நான் உள்ளே போய் கக்கூசில் போனேன்னா டாய்லெட்டு போனேன்னா யார் கழுவி விடுவா? இந்த கையில் கப்பை தூக்கி இந்த கையிலே தண்ணி கழுவி இந்த கையிலே நான் சாப்பிட்டு அந்த வாழ்க்கை என்பது நரக வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்து ஏதோ கொஞ்சம் ஒரு மீடியேறி வரலாம், கொஞ்சம் உணவாவது கொஞ்சம் சரியாக சாப்பிட்லான்னு பார்க்குற போது அதுலேருந்து நீ எடுத்து திருடி திங்கிறிய நீலாம் உருப்பிடுவீங்களா? உங்கள் குடும்பம் நல்லா இருக்குமா? இதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது. அப்போ இதை நம்ம ஒரு பெரிய பிரச்சனையாக கிளப்பினதுக்கப்புறம் இன்றைக்கு வந்து 3 பேர் இன்றைக்கி வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு மிகப்பெரிய கொடுமையாக இங்கே பழனியில் இறங்கிட்டு இருக்கு. இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் இது சம்பவம் நடந்திருக்கு. இது மற்ற மாவட்டங்கள் நடக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப அதிகாரிகள்கிட்ட திரும்ப அரசு அலுவலர்கள்ட்ட நம்ம சொல்கிறோம், நான் ஒரு மனு கொடுக்குறேன், மனு என்ன வெறும் வாயில் போய் சொல்கிறேன்னா, ஐயா எனக்கு வண்டி வேணும் கொடுங்க ஐயா, சரி போய்ட்டு அப்போ பார்த்துக்கலாம், ஐயா எனக்கு வந்து வீல் சேர் வேணுங்கய்யா கொடுங்கய்யா அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? முறையாக மனு கொடுக்குறோம், அதில் விண்ணப்பங்களில் ஆவணங்களை இணைக்கிறோம், ஒன்று இசை மையத்தில் பதிகிறோம், இல்லை போய் அங்கே போய் கொடுக்குறோம். ஆக மொத்தம் என்ன பண்ணுறோம்? எழுத்துப்பூர்வமாகத்தான் நம்ம மனு கொடுக்குறோம். எனக்கு நீ கொடுப்பியா கொடுக்கலையாங்கிறது நீ என்ன செய்யணும்? நீ அதே எழுத்துப்பூர்வமாக நீ திருப்பி சொல்லணும்ல, ஐயா உங்களுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, வரிசை எண் இத்தனைகள் இருக்கிறது, அரசுடைய நிதி உதவி கிடைக்கப்பட்டவுடன் உனக்கு வண்டியை கொடுப்பேன், அரசுடைய நிதி உதவி கிடைக்கப்பட்டவுடன் உதவித்தொகை கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லணுமா? சொல்கிறியா? சொல்ல மாட்டேன். சரி, என்னுடைய மனு நிராகரிக்கப்பட்டுருச்சுன்னா இன்ன காரணங்களால் நீங்கள் வந்து 60% தான் பைக் கொடுக்க முடியும், உங்களுடைய அடையாள அட்டையில் 50% மட்டுமே போடப்பட்டிருக்கிறது, 50% அரசு விதிமுறைகள் படி கொடுக்க இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்வோம், அதனால் உங்களுடைய மனு நிராகரிக்கப்படுகிறது அப்படின்னா நீ சொல்கிறியா? எதையும் சொல்ல மாட்டேன். மனு ஏற்றுக்கிட்டாலும் சொல்ல மாட்டேன், மனு நிராகரித்தாலும் சொல்ல மாட்டேன். நீ எதுவுமே சொல்லாத போது இது மாதிரியான சில சமூக விரோதிகள் எங்களை ஏமாற்றாமல் எப்படி இருப்பாங்க? அவனை நான் குற்றம் சொல்லலை, அரசு செய்கிறதான குற்றம். ஒன்றும் செய்வானா? இதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் என்ன? என்னுடைய கார்டு ஏஐயா மாறிச்சா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுன்னா ஏன் எனக்கு தெரியும்? அப்போ இப்போ இவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, ஏன் ஒவ்வொரு முறையும் அரிசி வாங்கும்போது மெசேஜ் வந்திருக்கும்ல, மெசேஜை பார்க்க வேண்டியதானே, மெசேஜில் ஒவ்வொரு என்ன பொருள் வாங்கணும் எவ்வளோ வாங்கணுங்கிறது செல்லுக்கு மெசேஜ் வரலங்கிறாங்க. ஏப்பா எங்கள் ஆளுகளை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா? எங்கள் ஆளுகளில் பல பேர் வந்து கீபேட் செட்டு தான் வச்சுருக்கான். கீபேட் செட்டில் வந்து அவனுக்கு தெரிஞ்சது பந்தா பச்சை பேசி முடிச்சோன்னே சிகப்பு அவ்வளோதான் தெரியுமே ஒழிய பேர்களை கூட அவனுக்கு எடுக்க தெரியாது. அது மட்டும் இல்லாமல் கீபேட் செட்டில் வந்து அதிகபட்சம் 30 மெசேஜ் 40 மெசேஜ் தான் பிடிக்கும். 40 மெசேஜுக்கு மேலே 41வது மெசேஜ் வரும்போது அது வெயிட்டிங்கில் இருக்கும். இந்த மெசேஜை பூரா அழிச்சாத்தே அந்த மெசேஜ் உள்ளே வரும். அப்போ அதுவும் மெசேஜும் பார்க்க தெரியாது, படிப்பறிவும் என்கிட்ட இல்லை. அப்படிங்கிற போது நான் என்ன செய்வேன்? நான் எப்படி அதை கண்டுபிடிப்பேன்? நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, ஏன் உங்கள் டச்சரில் இப்போ இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகள் கொஞ்சம் படித்த மாற்றுத்திறனாளி இருந்தாங்கன்னா TNEPDSன்னு நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் அடித்தோம்னா ஒரு ஆப் வரும். அந்த ஆப்புக்குள்ளே போய் பயனாளர் நுழைவு அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கடையில் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் கொடுத்து OTP கொடுத்தீங்கன்னா அது உள்ளே போகும். உள்ளே போனவுடனே பார்த்தீங்கன்னா என்ன வகையான கார்டு, என்னுடைய கார்டு மாறிச்சா இல்லையாங்கிறத என்னை பற்றி அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கார்டு என்ன வகை, AAY கார்டா, NPHH கார்டா, உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் வரும். இது படித்த மாற்றத்தினாலைக்கு. படிக்காதவனுக்கு என்ன செய்வான்? பாமர மக்கள் என்ன செய்வான்? சரி, கண்ணு தெரியாத மாற்றத்தினால என்ன செய்வான்? நான் படிச்சிருக்கேன்ப்பா, எனக்கு கண்ணு தெரியாது, இந்த செல்லில் வந்த மெசேஜை என்னால் பார்க்க முடியாது. அப்போ என்ன செய்வான்? அப்போ நாங்கள் அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறோம்னா, மாறினது உனக்கு தெரியும்ல, இந்த கடைக்கு வந்து 1000 கிலோ அரிசி போயிட்டு இருந்துச்சு, இப்போ திடீர்னு 1100 கிலோ அரிசி போகுது. அப்போ இந்த 10 பேருக்கு மாறி இருக்குது. அப்போ உடனடியாக நீ வந்து கடிதம் கூட போடுவேன். கடிதம் போடுறேன்னா ஒரு பேப்பரை எடுத்து டைப் பண்ணி அதில் உங்கள் கையெழுத்தை போட்டு அதில் ரப்பர் ஸ்டாம்பை ஒட்டி அனுப்பணும். இதில் உனக்கு சிரமங்கள் இருக்குல்ல, அது கூட செய்ய வேணாம். சிம்பிளாக எல்லா ரேஷன் கார்டுலையுமே என்ன பண்ணப்பட்டிருக்கு, தொலைபேசி எண் இணைத்தால் மட்டும்தான் பொருள் கொடுப்பீங்க. தொலைபேசி எண் இணைக்கல அப்படின்னா பொருள் கொடுக்க மாட்டீங்க. அப்படிங்கிற போது நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த தொலைபேசி எண்ணுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா உங்கள் கார்டு இந்த மாதத்துல மாறிடுச்சு, அடுத்த மாதத்துல 35 கிலோ அரிசி வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அப்படின்னா அவன் சும்மா விடுவானா? 35 கிலோவுக்கு 33 கிலோ கொடுத்தாலே அவன் சண்டை போடுறவன். அப்போ 35 கிலோ கொடுக்குற ரேஷன் கார்டுக்கு நீ 15 கிலோவை குறைச்சி 20 கிலோ குறைச்சி நீ கொடுத்தீங்கன்னா அவன் சும்மா விட்டுருவானா? எங்கள் ஆளுக்கு பேசிடுவான். எனக்கு தெரியாதனால தான் நான் பேசலை, தெரிஞ்சு தான் நான் பேச மாட்டேன்ல நான். அப்போ இது மாதிரியான ஒரு சிம்பிள் நடைமுறை எடுத்து ஒவ்வொரு தாசில்தார் அலுவலகத்திலும் அந்த TSOன்னு சொல்லக்கூடிய வட்ட வழங்கல் அலுவலகத்திலும் குறைஞ்சது 5லேருந்து 10 பேர் வேலை பார்க்குறீங்க. அதில் ஒரு ஆளுக்கு இந்த பொறுப்பு கொடுத்து மீறி போனால் என்ன, ஒரு ரேஷன் கிடைக்கத்தான் மாறப்போகுது, ஒரு 20 கார்டு 30 கார்டு மாதம் அவ்வளோதான் மாறும். அப்போ அவங்களுக்கு ஃபோனை போட்டேப்பா உனக்கு ஏஐ மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா போதுமானதில்லை. அப்போ இதை கூட உங்களுக்கு நீங்கள் செய்யலை அப்படின்னா எல்லா தவறுகளுக்கும் மூல காரணம் வந்து அரசு தான். ஒரு திட்டத்தை அமல்படுத்துகிற போது அந்த திட்டத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைக்கு இந்த சொல்யூஷன் சொல்லணும். ஆனால் குறைந்தபட்சம் எந்த திட்டத்தை அமல்படுத்தினாலும் அதில் ஒரு மாற்றுத்திறனாளி ரெப்ரசன்டேட்டிவை போடுங்க, மாற்றுத்திறனாளியை போடுங்க. அப்போ தான் அவன் கஷ்டத்தை சொல்லுவான். எல்லாம் நல்லா இருக்கேன் பூரா ஒன்றா சேர்ந்து உட்காந்து ஒரு திட்டத்தை உருவாக்குறது, அதை அமல்படுத்திட்டு போகிறது. மாற்றுத்திறனாளிக்கு இது திட்டம் பொருந்தும்னு சொல்கிறது. எல்லா திட்டங்களும் எல்லாருக்கும் பொதுவானதாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிக்கு சிறப்புத்தன்மை வேணும்ப்பா. மாற்றுத்திறனாளிக்கு வந்து அவனுக்குன்னு சில பிரத்யேகமான பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையை உள்வாங்கி கொண்டு பேசுறதுக்கு அங்கே மாற்றுத்திறனாளி ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தால் தானே ஆகும். அப்போ அது இல்லாமல் நீ மாட்டுக்கு திட்டத்தை அமல்படுத்திட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி பல மாற்றுத்திறனாளிகள் பல திண்டுக்கல் மாவட்டத்தை தவிர பல மாவட்டங்களில் இன்னும் வந்து சொல்லக்கூடிய நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் வச்சு தான் பார்க்குறேன், ஏஐ கார்டு கிடைக்கலைங்கிற குற்றச்சாட்டு.
கிடைச்ச கார்டை வந்து இன்னும் எத்தனை பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அப்போ இதுக்கெல்லாம் வந்து தயவு செய்து அதிகாரிகள் ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதா. இதுக்கு மேலே இன்னொரு அடிஷனல் தகவலை உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுடைய ரேஷன் கார்டு சம்மந்தமான புகார்களுக்கு இது மாதிரி என்னோடய கார்டு ஏஏவி கார்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன், மாறிடுச்சா மாறலையா, எப்போ இருந்து மாறி இருக்கு, இது மாதிரியான பல்வேறு தகவல்களுக்கும் 1967 நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க நண்பர்களே, ரேஷன் கார்டு சம்பந்தமான எல்லா விதமான புகார்களுக்கும் 1967 அப்படிங்கிற நம்பர். நீங்கள் இதில் கார்டு என்னவா இருக்குது, மாறிடுச்சா இல்லையா, உங்களுக்கு செல்லில் வந்து ஆக்சுவலாக வந்து டச் செல்லு இருந்தால் அதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். இசேவை மையத்துக்கு போனால் பார்த்துக்கலாம். இசேவை மையத்துக்கு போனால் அதுக்கு காசு கொடுக்கணும். அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் உங்கள் செல்லில் கீபேட் செல்லாக இருந்தால் கூட பரவாயில்ல, 1967ங்கிற நம்பருக்கு போடுங்க. போட்டிங்கன்னா குடும்ப அட்டை இல்லாதவர் என்றால் 1, குடும்ப அட்டை வைத்திருக்கிறவர் என்றால் 2 அப்படின்னு சொல்லும். நீங்கள் 2ஆம் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நேராக கஸ்டமர் கேருக்கு 1967 போட்டு அவங்க பேச ஆரம்பிச்சோன்னே 2ஆம் நம்பர் பட்டன் அமுக்குனீங்கன்னா நேராக வந்து கஸ்டமர் கேருக்கு போகும். அவங்கள்ட்ட நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் சொல்லணும். அந்த ரேஷன் கார்டோடு இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் சொன்னீங்கன்னா அந்த மொபைல் நம்பர் அவங்க அட்டன் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்து என்னுடைய கார்டு மாறிடுச்சா மாறலையா, என்ன வகையான கார்டு இருக்குது அப்படிங்கிற அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து அதிகாரிகள்ட்டையும் மற்றவங்கள்ட்டையும் நீங்கள் புகார் கொடுத்து இது போன்று நான் ஏற்கனவே பழனியில் நடந்த சம்பவம் மாதிரி குற்றச்சாட்டுகள் நடந்துச்சு அப்படின்னா அவங்களை தண்டிக்கலாம் அப்படிங்கிறதா. ஆக நண்பர்களே, நம்மை சுரண்டுவதற்குத்தான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்களே ஒழிய நம்மை வாழ வைப்பதற்கு, நம்மை பாதுகாப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அரசு மட்டுமில்லை, இங்கு யாருமே இல்லை. ஆகையால் இதையெல்லாம் எதிர்த்து போராடுவதற்கு உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் களத்துக்கு வரணும், போராடணும். அதுக்கான முயற்சியை நீங்கள் பண்ணால் தான் முடியும். எனக்கு கை முடியல, கால் முடியல, கண்ணு தெரியல, வாய் பேச முடியல, மூளை வளர்ச்சி இல்லை, நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்யணும்னா அதை எல்லாத்தையும் இழந்துட்டீங்கல்ல. இனி உயிரோடு இருந்து நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க? போராடி இன்னொருத்தனுக்காக போய் சாவோம் அப்படிங்கிறதா உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. அதனால் நீங்கள் குரல் கொடுங்கள், நீங்கள் பேசுங்கள், உங்களுக்கான வெற்றி நிச்சயம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த காணொலியில் விடுவீர்கள் நண்பர்கள். இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.